அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து ஒரு தேவாரத்துக்கான டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் ஃபிலிம் சாங்ஸ்க்கான நோட்ஸு, அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸை நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து சில பேர் வந்து வீணை கற்றுன்னு இருந்திருப்பீங்க, ஒரு பாதியிலே எதனாலாவது பிரேக் ஆகிருக்கும். இல்லை சில பேர் வீட்டில் வீணை இருக்கும், ஆனால் ஒரு கற்றுக்க முடியாத சூழலாக இருக்கும். உங்களால் கிளாஸுக்கு வெளியில் போக முடியாது, செகண்டாக ஃபீஸ் பே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. சில பேருக்கு டச் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு ரிவைண்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸ் சீரீஸ். ஸோ இன்னையிலேருந்து தொடர்ந்து 100 நாளைக்கு நம்மளோட சேனலில் வந்து வீணையோடைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே பர்சனலாக என்கிட்ட கிளாஸ்க்கு வர பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொல்லித்தரனோ அதே மாதிரியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் உங்களுக்கு வந்து இதில் டீச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சரளி வரிசைகள், சண்ட வரிசைகள், மேல்ஸ்தாயி, அதுக்கப்புறம் அலங்காரம், அதுக்கப்புறம் வர்ணம், கீர்த்தனைகள் எல்லாமே வந்து இந்த 100 days வீணா கிளாஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து கொடுக்குற நோட்ஸை வந்து ஒரு நோட் போட்டு பென் எடுத்து நீங்கள் டெய்லி ரெகுலராக நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடியில். ஸோ அதில் வந்து எனக்கு சென்ட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய 100 days வீணா கிளாஸ் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீணையில இருந்து எப்படி வாசிக்கிறது, வீணையை ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம மடியில் எடுத்து வைக்கிறது, அதோடைய ஸ்வரங்கள் எங்கெங்கே பிளேஸ் ஆயிருக்கு, ஸோ டியூட்டி ஆஃப் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட், வலது கை அப்புறம் இடது கையோடைய வேலைகள் என்ன, எந்த இடத்துல கை வச்சு வாசிக்கணும், ஸோ வீணை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீணையை எப்படி நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எப்படி வைக்கணும்னா, இந்த கை இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இடது கையை இந்த சொரைக்காயோடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த வலது கை ரைட் ஹேண்ட் இருக்குல்ல அதை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்க. எப்பயுமே நம்ம தூக்கிட்டு வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பொறுமையா தூக்கிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முட்டிக்கு பின்புறத்துல இந்த நம்ம குடம் இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த சொரைக்காய் இருக்கு இல்லைங்களா, சப்போர்ட், இதை வந்து இந்த மடியில வைக்கணும். நம்மளுடைய கால் நல்லா விரிஞ்சா அப்படி இருக்கணும். ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து அட்டாச்சா இருக்கணும். நம்ம கையை விட்டுட்டு நின்னோனாலும் வீணை வந்து நம்ம மடியில நிக்கணும். ஸோ இந்த மாதிரி நின்னுச்சு அப்படின்னா உங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கணும்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து இந்த டியூட்டி ஆஃப் ரைட் ஹேண்டோடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, அதாவது நடுவிரல், அதுக்கப்புறமா இந்த ஆள்காட்டி விரல், இந்த 2 விரல் வச்சுதான் நம்ம வாசிக்க போறோம். இது வந்து நம்ம நார்மலா கையாலையும் வாசிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கையாலையும் வாசிக்கலாம். அது இல்லாம இந்த மாதிரி மீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது கடையில நீங்க மியூசிக்கல் ஷாப்ல இல்ல ஆன்லைன்ல கூட இப்பெல்லாம் அது அவைலபிளா இருக்கு. இது 2 வாங்கிக்கிட்டு உங்க கைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஸ்பீட் வந்து ஈஸியா வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 விரல், அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ மொத்தமா இதுல வந்து 7 ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம வாசிக்க போற ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் இந்த தாளம் ஸ்ட்ரிங் 3. இந்த தாளம் ஸ்ட்ரிங் 3ஐயும் இந்த ஒரு விரல்ல தான் நம்ம வாசிக்க போறோம், அதாவது சுண்டு விரல்ல. சரிங்களா? ஸோ இதுக்குமே நெயில்ஸுக்கு பதிலா இப்போ சில்வர்ல வந்து உங்களுக்கு நெயில்ஸுமே அவைலபிளா இருக்கு. நீங்க வேணா போட்டுக்கலாம். ஆனா நெகத்துல வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்ட்ரிங்கையும் நீங்க சுண்டு விரல் வச்சு இப்படி ஒரே டைம்ல மீட்டணும். ஒரே டைம்ல 1 2 3 ஒன்னா வந்து இப்படி மீட்டணும். புரியுதுங்களா? 1 2 3 இந்த மாதிரி மீட்டணும். சரிங்களா? இப்போ இதோடைய டியூட்டி என்னன்னா 1 2 1 2 1 2, இந்த முதல் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுல 1 2 1 2 1 2. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீணை எடுத்து மடியில வச்சதுக்கு அப்புறம் முதல் பிராக்டிஸ் நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னா இதை தான் எடுக்கணும். ஓகேவா? 1 2 1 2 1 2 1 2. ஸோ
நம்மளுக்கு கை இந்த வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடம் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகி இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ 1 2 1 2 1 2 இந்த மாதிரி மீட்டுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். ரெண்டாவது பிராக்டிஸ் வந்து தாளம் போட்டு பாருங்க. இந்த மாதிரி தாளம் போட்டு பாருங்க. 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி தாளம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளம் போட்டு நீட்டிக்கிட்டே தாளம் போடுறது மூணாவது பிராக்டிஸா நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேல இருக்கிற 2 விரல் வச்சு மெயின் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மீட்டுறது முதல் பிராக்டிஸ். இரண்டாவது பிராக்டிஸ் வந்து கீழே இருக்கிற தாளத்தை மட்டும் மீட்டி பார்க்கறது வந்து இரண்டாவது பிராக்டிஸ். பிறகு மூணாவது பிராக்டிஸ் மேல இருக்கிற மெயின் ஸ்ட்ரிங்கையும் தாளம் ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ஒண்ணா மீட்டுறது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னா, இந்த முதல் விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலை மேல மீட்டும் போதுதான் நம்ம தாளம் போடணும். புரியுதுங்களா? ரெண்டாவது விரல் போடும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வராது. முதல்ல போடுறதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ முதல் விரலை மீட்டும் போது தாளத்தோட சேர்த்து போட்டு பார்க்கணும். ஓகேவா? 1 2 1 2 1 வந்து தாளத்தோட போட்டுட்டு ரெண்டாவது சும்மா 1 2 1 2 1 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரைட் ஹேண்டோட டியூட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வாசிக்கிறது அப்படின்றத முதல்ல நம்ம ப்ளே பண்ணி கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் லெசனே நம்ம வந்து எப்படி மீட்டுறது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெசன் போக ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பீட் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹேண்ட் அதாவது லெஃப்ட் ஹேண்டோட டியூட்டி. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா, நெயில்ஸ் கையில இருக்கக்கூடாது. நெயில்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மெழுகு சட்டங்கள் ஈஸியா வந்து பேத்துட்டு கையோட வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நெயில்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோக்கு வந்து ஸ்ருதி செட் பண்ற வீடியோ வந்து நான் செகண்ட் எபிசோட்ல அப்லோட் பண்றேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து நான் ஜில செட் பண்ணியிருக்கேன். அதாவது ஓப்பன் ஸ்ட்ரிங் வந்து நம்ம சா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுக்கிறோம் இல்லையா, ஓகே, ஓகேவா? ஸோ முதல் ஸ்ட்ரிங் என்னன்னா சாவா நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ வீணையில வந்து நம்ம இருக்கிற இடங்கள் மாயமாலவகவுளைக்கு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கங்க டாட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனா வாசிக்கிறது பேரு சா. ஓகேங்களா? அடுத்த டாட் என்ன கொடுத்துருக்காங்க, முதல்லயே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இங்க யூஸ் பண்ற மாதிரியே ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் நடுவிரல், இது ரெண்டுத்தையும் வந்து அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும். அந்த நுனியில நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? நான் ஜூம்ல காட்டுறேன். இந்த நுனியில வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா? ஓகேவா? முத புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேர்ட் வந்து க, அதுக்கப்புறம் 2 கேப் வந்துட்டு கா வருது. காலியும் புள்ளி இருக்கும். எல்லாத்துலயுமே நம்மளுக்கு மாயமாலவகவுளைக்கு பேசிக்ஸ் வாசிக்கிறதுக்கு புள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்த புள்ளி மா, அதுக்கடுத்து ஒரு கேப் வருது, அதுக்கடுத்து வருது பா, அதுக்கு அடுத்தது த, அதுக்கப்புறம் 2 கேப் வருது, அதுக்கப்புறம் நீ சா. ஓகேவா? சோ இந்த 3 டாட் வரும், அதுல நடுவுல இருக்கிற டாட்டோட நம்மளுக்கு முடியுது. புரியுதுங்களா? சரி க மா பா த நீ சா. ஓகேங்களா? சோ இது வந்து ஆரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல பார்க்க போற ராகம் வந்து மாயாமாலவகவுளை. சோ அதுல வந்து இது ஆரோகணம். சரி க மா பா த நீ சா. ஆரோகணம் அப்படின்னா என்னன்னா ஏர் வரிசை அப்படின்னு அர்த்தம். அதாவது அசெண்டிங் ஆர்டர், கீழ இருந்து மேல போறது. சரிங்களா? இப்போ இந்த சால இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் வரணும். சா நீ த பா மா க ரீ சா. ஓகேவா? சோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வரது பேர் வந்து இறங்கு வரிசை, அதாவது அவரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்பிளா சொல்லணும்னா டிசெண்டிங் ஆர்டர், மேல இருந்து கீழே இறங்கி வர்றது. சரிங்களா? சோ இந்த புள்ளிகளை வச்சு முதல்ல நம்ம கையை வந்து பதிமானம் செய்யணும். முதல்ல நம்ம கை பதியுதா அப்படிங்கிறது தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட டியூட்டி. சோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட்ல எப்படி மீட்டுறது அப்படிங்கறத, அதாவது ஃபர்ஸ்ட் 2 தாளம் போடணும், ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து மேஜரா எப்படி மீட்றது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு 1 2 1 2 1 2 இந்த ரெண்டு விரல் வச்சு நம்ம மீட்ட போறோம். ரெண்டாவது வந்து தாளம் ஸ்ட்ரிங் 3 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 3த்தையும் ஒரே டைம் நம்மளால சுண்டு விரல வச்சு தாளம் போட முடியுதா அப்படின்னு பார்க்கணும். கையை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களால வந்து ஈஸியா மீட்ட முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு ஈஸியா தாளம் போட முடியும், மூணுமே சேர்ந்து. மூணாவது விஷயம், நம்ம இதோட சேர்ந்து அதாவது மீட்டிக்கிட்டே தாளம் போட முடியுதா அப்படிங்கறத பாக்குறது தான் நம்மளுடைய மூணாவது பிராக்டிஸ். ஓகேவா? 1 2 1 2 தாளம் 1 தாளம் 1 தாளம் போட்டு அடுத்த மீட்டு தாளம் 1 தாளம் 1. ஸோ அந்த மாதிரி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் டியூட்டி என்னன்னா, எந்தெந்த ஸ்வரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி கையை வைக்கணும், அந்த கையை எப்படி பதிமானம் பண்றது அப்படிங்கறத முதல்ல மெமரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்வரங்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இருக்க போறது இல்லை, ஏன்னா டாட்ஸ் வச்சுறதுனால ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நம்ம வந்து ஒரு டாட்லயும் கை வச்சு வாசிக்க வேண்டியதான். சா ரி க மா பா த நீ சா. ஓகேவா? ஸோ இங்க வச்சுட்டு இப்படி மீட்னீங்கன்னா ரீ கேட்கும். ஓப்பன் ஸ்ட்ரிங் சா, ஓப்பனா இருக்கிறது சா. இப்படி கையை வச்சுட்டு ரீ, அடுத்த புள்ளி க, அடுத்த புள்ளி மா, அடுத்த புள்ளி பா, அடுத்த புள்ளி டா, அடுத்த புள்ளி நீ, அடுத்த புள்ளி சா. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்டோடைய வேலை. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்டுக்கு என்ன வேலை, அதாவது வலது கைக்கு என்ன வேலை, இடது கைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. செகண்ட் சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து ஸ்ருதி செட் பண்றது உங்க வீணைக்கு அப்படிங்கிறது செகண்ட் எபிசோடா இருக்கும். தேர்ட் எபிசோட என்ன அப்படின்னா சரளி வரிசை நம்பர் 1. அதுல இருந்து நான் 15 வரைக்கும் ஒரு லைனும் கிளியரா தாளத்தோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. யாராவது வீணை கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க வந்து செக் பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். பெர் மந்த்துக்கு 1500 ஃபீஸ் வரும். ஸோ வீணை கிளாஸ் அட்டன் பண்றவங்கள்ட்ட கம்பல்சரி வீணை இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 100 days வீணா சீரீஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒன்னொன்னையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு பர்சனலா கேட்கணும் அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுல வந்து நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஒரு லைனும் வாசிச்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க வாசிச்சு பாக்குறது கரெக்டா தப்பா அப்படிங்கறதையும் எனக்கு வாசிச்சு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி அனுப்பி விடுங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ so much. Bye.